ஹாய்! நம்ம போன கதையில என்ன பார்த்திருப்போம்? விதுரர் ஹஸ்தினாபுரத்துக்கு வருவாரு. அவர் திருப்பியும் அவரோட பயணத்த தொடருவாரு. திருதராஷ்டிரன் முக்தி அடைஞ்சிருவாரு. இப்ப இந்த கதைக்குள்ள போலாம். சாப்டர் 16 கிரியேட்டிங் த கிரியேட்டர். இந்த உலகெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதாவது அப்ப விஷ்ணு மிகப்பெரிய கடல் ஒண்ணுல படுத்துட்டு இருப்பாரு. அந்த கடல் பேரு தான் கரண சமுத்ரா. அந்த கடல்ல படுத்துட்டு இருக்கிற விஷ்ணு பேரு தான் கரணோதக சாயி. அவர் ஒரு ஒரு தடவை மூச்சுட போதும் பல லட்சக்கணக்கான பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது ஒன்னொன்னுக்குள்ளயும் கர்ப்போதக கடல்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். அதனால விஷ்ணு தேவர் என்ன பண்றாரு, அந்த அந்த பிளானட்குள்ளயும் போய் கர்ப்போதக சாயி அப்படி ஒரு உருவத்தை எடுக்கிறாரு. அதுல முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு லோட்டஸ் இருக்கு. அது மலருது. உள்ள இருந்து பிரம்மதேவர் தான் வெளியே வராரு. பிரம்மதேவருக்கு அப்ப ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவர் அப்பதான் உருவாகுறாரு. பிரம்மதேவர் அங்கேயும் இங்கேயும் பாக்குறாரு. டக்குன்னு அவர் அந்த இதழ பாக்குறாரு. தான் ஒரு மலர்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதனால அவர் சரி இதோட வேர் எங்க இருக்குன்னு பாக்கலான்னு போறாரு. அவரால் அந்த தண்டு வரைக்கும் போக முடியுது. வேர் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. சரின்னு அவர் திருப்பி மேலேயே வந்துடுறாரு. மேல வந்ததுக்கு அப்புறமா விஷ்ணு பகவான் கிட்ட கேக்குறாரு, நீங்க ஏன் என்ன உருவாக்குனீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு விஷ்ணு பகவான் நீ தான் இனிமேல் எல்லா இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நீங்க தான் படைக்க போறீங்க. அதனால நீங்க போக போக கத்துப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரம்மதேவர் 100 வருஷம் விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கிறாரு. 100 வருஷம் கழிச்சுதான் திருப்பி விஷ்ணு அவருக்கு தெரியறாரு. அதுக்கப்புறமா பிரம்மருக்கு அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் வந்துருச்சு. அதனால அவர் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு உருவாக்குறதுல முதல்ல 5 குழந்தைங்களை உருவாக்குறாரு. அந்த 5 குழந்தைங்களும் அவங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பெருசாகி நீங்க இன்னும் நிறைய குழந்தைங்களை பெத்துக்கணும். அவங்க திருப்பி அந்த உலகத்துல ஜெனரேட் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க அதே 5 வயசுலயே இருக்கணும். தனக்கு இந்த மாதிரி எந்த வீட்டு வேலை, இந்த குடும்பம் அந்த மாதிரி எதுவுமே வேணான்ற மாதிரி அழுவாங்க. ஆனா பிரம்மருக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதனால என்ன பண்றாரு, ஒரே ஒருத்தரை மட்டும் ருத்ரான்ற மட்டும் 11 மனைவிகளுக்கு 11 மனைவிகளோட ஒரு உலகத்துக்கு அனுப்பிடுவாரு. அந்த 11 மனைவிகளை தான் ருத்ரானீஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ருத்ராவும் அந்த மாதிரி பண்றப்ப, ஆனா ருத்ரா என்ன பண்ணுவாரு, பிரம்மர் அவரு அந்த உலகத்தை பெருசு பண்ணதை அனுப்பியிருப்பாரு. ஆனா ருத்ரா அந்த உலகத்தையே அழிக்கலான்னு பார்த்திருப்பாரு. அதனால பிரம்மர் இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ருத்ரம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் திருப்பி தவம் இருக்கவே போயிடுறாரு. பிரம்மருக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. அவர் பேரு தான் நாரத முனிவர். நாரத முனிவர் பிரம்மச்சாரியாவே தான் கடைசி வரைக்கும் இருக்காரு. அவர் எப்பவுமே விஷ்ணுவை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா பிரம்மர் தன்னோட 4 வேதங்களையும் உருவாக்குறாரு, உலகங்களை உருவாக்குறாரு, மனிதர்களை உருவாக்குறாரு. அதோட இந்த கதை முடியுது. பாய்.